வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதாவது 27, 26, 27 2 நாளும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எதிர்பார்த்த நிலையில் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு, நிறைய இடங்களில் அதிகபட்ச மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொழிந்திருக்கிறது. அதை விட இன்றைக்கு கூடுதல் இடம். இன்றைக்கெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீண்டும் அச்சமூட்டும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திருவள்ளூரோட ஆந்திர எல்லையோர வரைக்கும் மழை. டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை, தஞ்சாவூரில் மழை, நிறைய இடங்களில் இன்றைக்கு மழை பொழிந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் பொழியவில்லை. எத்தனையோ நிகழ்வுகள் வந்தாலும் இந்த ஒரு இரு இடங்களில் பொழியாத காரணத்தினால அவர்களுக்கு இந்த உலகமே தெரியல. இந்த அறிக்கையில் இறுதியில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த அறிக்கையில் இறுதியில் இருக்க அவர்களுக்கெல்லாம் தகவல் வானிலை அறிக்கைக்குள்ளே முடிச்சுட்டு முதல்ல வந்துடுவோம். இன்று நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலிலே லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் இப்பொழுது இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் பாருங்கள் டெல்டாவில் மிக நிசப்தமாக இருந்தது. நல்லா யோசித்து பார்க்கணும். நேற்றைக்கு மிக நிசப்தமாக இருந்தது. காரணம் என்ன? தரை பகுதிகளில் குறைந்த அழுத்த பகுதி இருந்துச்சு. ஆந்திராவில் மழை பொழிந்தது, ஹைதராபாத் வரை மழை. இந்த தரைப்பகுதியில் இருந்தது தான் மேற்கு நோக்கி நகர்ந்தது, அரபிக்கடலுக்கு போனது, அரபிக்கடல் வளிமண்டலத்தில் போய் இருந்து கொண்டிருந்தது. இதனால் கிழக்கு காற்று நுழைய தொடங்கியது. இன்றைக்கு டெல்டாவிலேயே சுமார் 45 கிலோமீட்டர் வேக காற்று இருந்தது. மதியத்தில் பெரிய பெரிய துளிகள் மழையே பெரிய பெரிய துளி, மேல் உடம்பில் பட்டால் வலிக்கும் அளவிற்கு துளி, ஐஸ் கட்டி மழை போல பெரிய பெரிய துளி மழை இன்றைக்கு பட்டது, விழுந்தது. சிறிது நேரத்திலேயே ஓடும் அளவிற்கு மழை ஆக இன்றைக்கு டெல்டாவில் இருந்தது. இன்னும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில். தென் மாவட்டங்களுக்கும் தான். நான் பிற மாவட்டங்களுக்கெல்லாம் சொல்லி சில மாவட்டங்களுக்கு சொல்லி கெட்ட பேர் தான் வாங்கிக்க வேண்டியிருக்கு. அவருக்கு கடைசியாக சொல்கிறேன். ஆக தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மழை இருக்குது. நாளை அதிகாலையில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும். நாளை அதிகாலையில். இன்றைக்கு இரவோட பெரும்பாலும் இந்த நிகழ்வால் மழை பொழிவு நிறைவடைஞ்சிடும். நாளை அதிகாலை இருந்தாலும் அது தென் மாவட்டங்களில் தான் இருக்கும். நாளை ஒருவேளை 28 இருந்தாலும் நனைக்கும் மழைகள் தெரிகிறது ஒரு சில இடங்களில். நனைக்கும் மழை காரணம் என்னென்னா, இது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் இருந்துட்டு கொஞ்சம் வடகிழக்கு காற்றை ஈர்க்கும். பெரிய மழை இருக்காது, தூறல் மழை, நனைக்கும் மழைகள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும். அந்த மழை நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஆனால் பெரிய மழை இல்லை. மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்காக இது எதிர்நோக்க வேண்டாம். அந்த மழையை நனைக்கும் மழை இருக்கும் என்பதை நினைத்து பூச்சி விரட்டி அடிக்கவோ அல்லது உலர்த்தும் பணிகள் இருப்போது எச்சரிக்கையுடன் இருக்கணும். நாளைக்கு 28 29 மழை கிடையாது. 30 பிற்பகலிருந்து அடுத்த நிகழ்வு தொடங்கும். 30 அடுத்த நிகழ்வு தொடங்கும். அந்த நிகழ்வானது தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. படிப்படியாக மேற்கு நோக்கி மிக வேகமாக வந்துடும். 2000 கிலோமீட்டர் இருக்குது. நாளே நாளில் கரைக்கு வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டு கரைக்கு வராது, இலங்கைக்கு அருகே வரும். இலங்கைக்கு தென் கிழக்கு முனைக்கு வந்து இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரி கடலில் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். இதனால் 30 மழை பொழிவை தொடக்கம். சார் எங்கே சார் பெய்யும் 30 அறிக்கையை எல்லா நாளும் கேட்குறவங்களுக்கு தான் எங்கே சார்னு பெய்யும். நான் அறிக்கையை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் சொல்கிறாங்க, என்ன சார் தென் மாவட்டத்துக்கு வெள்ளம் வந்துச்சு, குற்றால அருவியில் கொட்டுனுச்சு, அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. கேட்டால் தானே புரியும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்குறீங்க, ஒரு நாளைக்கு கேட்க மாட்டீங்க. கேட்டால் தானே புரியும். தினசரி கேட்டவங்களுக்கு தான் புரியும். ராமநாதபுரத்துக்கு நீங்கள் மழை பெய்யுன்னு சொல்லவே இல்லை, கொட்டி எடுத்துருச்சு சார் ஒரு நாள் மழை சொல்லவே இல்லை. சொல்லிட்டு தானே இருந்தோம். இன்னமும் நெருங்கி வந்து நிறையா பெய்யுன்னு சொன்னோம். அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆகவே தினசரி மழை பொழிவுகளுக்கான அறிக்கை துல்லியமாக வழங்கி கொண்டிருக்கிறோம்.
ஒரே ஒரு நிகழ்வு இந்த 17, 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுத்து நானே ஒரு அறிக்கையை கொடுத்தேன்னா மழை வரணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. பெருமழை வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது போயிடக்கூடாது. வெள்ளத்தை ஏற்படுத்திட்டு போப்பா, வாப்பா, மூழ்கடிப்பா, மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பா அப்படின்னா நான் பிரார்த்தனை பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு நம்ம உலகத்தில் நம்ம ஊரில் மட்டும் இல்லை சிஸ்டம், உலகம் முழுக்க ஏதோ ஒரு சிஸ்டம் ஏதாவது ஒரு நகரம் வரும்போது எல்லாத்தையும் மாற்றிடும். பல முறை சொல்லியாச்சு, ஏன் டெல்டாவிற்கு 17, 18, 19 தேதியில் மழை பெய்யல, ஏன் மேற்கு மாவட்டங்களுக்கு பாலக்காட்டு கணவாய்க்கு அடுத்தடுத்த நிகழ்வு. ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும், ஒரே வார்த்தை தான், வானிலை குறித்த அறிவு இல்லை என்று தான் சொல்லணும். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவில்லைன்னே சொல்லிடுறேன். வானிலை குறித்த அறிவு அவர்களிடம் இல்லாத காரணத்தினால்தான் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. 365 நாளும் 2 காலம் வானிலை அறிக்கை போடுறேன். யாருக்காக போடுறோம்? விவசாயிகளுக்காக போடுறோம். இன்றைக்கு நான் வானிலை அறிக்கை நிறுத்திடுறோம். இன்னும் நம்ம நிறைய வானிலையாளர்கள் இருக்காங்க, நீங்கள் கேட்பீங்க. அது இல்லை, இதுக்கு முன்னாடி யார் முதலேருந்து கொடுத்தா? ஆகவே ஒரு அறிக்கை இப்போ ஐஎன்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. இந்திய வானிலை உடனும் போதுமானதாக இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுங்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை தான், அது இல்லை வேறு விஷயம். அவர்கள் தெளிவாக உங்களுக்கு மாவட்ட வாரியாக வழங்கப்படுகிறதா உங்களுக்கு இருக்கிறது? அது விவசாயிகளுக்கு புரியும்படியாக இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே நமக்கு உங்களுக்காக சேவை பண்ணுறோம், ஆண்டு முழுவதும் சொல்கிறோம், தென்மேற்கு பருவமழை காலத்துலையும் சொல்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் இப்போ அடுத்த நிகழ்வு எப்படி வரும்போதுன்னு சொல்கிறதுக்குள்ளரே இந்த நினைவு வந்துடுது. நீங்கள் சொன்னது எல்லாம் மனசில் குத்துது. அடுத்த நிகழ்வு நேரடியாக உங்கள் ஊருக்கு நேரடியாக தாக்குதலே கொடுக்காது. எங்கே இருக்கும்? இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதிக்கு வரப்போகுது. சரி, எங்கள் ஊருக்கு மழை பெய்யுமா சார்? சார் ஒரு 30, 31, 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஜனவரி 8, 9, 10, 11 மழை சொல்லியிருக்கீங்க. இது எதுக்காக நான் சொல்கிறோம்? நிலக்கடலை விதைப்பவர்கள் விதைக்கும் பொழுது சற்று முன்னெச்சரிக்கை தேவை. நிலக்கடலை விதைத்தால் 7 நாள் ஆகும் முளைப்பதற்கு. ஆக 7 நாள் முளைப்பதற்கு ஆகும் பொழுது ஒரு மழை பெய்து விட்டால் ஒரே நாளில் அந்த 7 நாளில் ஒரு நாள் மழை பெய்ஞ்சாலும் அந்த நிலக்கடலை பாதிப்பாயிடும். மக்காச்சோள அறுவடை 7 நாள் ஆகும் காய வைப்பதற்கு அறுவடை செய்து. அது எப்பொழுது அறுவடை செய்யணும்னா 7 நாளைக்கு அவங்களுக்கு வானிலை அறிக்கை தெரிஞ்சதான். சார் எதுக்கு அடுத்த வருஷம் வானிலை இப்போ சொல்கிறோம்? அதுக்கு முதல்ல தெரியுமா? விவசாயிகளுக்கு தான் தெரியும். நீண்ட கால வானிலை அறிக்கையை போட்டு என்னை தொல்லை கொடுக்குறாங்க. ஏன் அடுத்த வருஷத்துக்கு மே சொல்கிறோம்? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நிகழ்வு வேணா திசை மாறி போகலாம், ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை சொன்னோம், பொழிந்து விட்டது. எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் சொன்னோம். தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் தான் குறைவாக இருக்குது, நீலகிரி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுவும் வரக்கூடிய மழையில் பொழிந்துடும். தூத்துக்குடி கண்டிப்பாக பொழிந்துடும். இப்போ வரக்கூடிய நிகழ்வில் தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு சராசரி கூடுதல் தான் எட்டி இருக்குது. சராசரி குறைவுன்னு சொல்லி என்னை போட்டு அறிச்சிங்க. சராசரிக்கு குறைவு, சராசரி குறைவுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒரு காலத்தில் மேற்கு மாவட்டங்கள் கடுமையான வறட்சியில் இருந்துச்சு, அங்கேயும் மழை பெய்யணும். தென்மேற்கு போகிற மழையெல்லாம் அணை நிரம்பி இருக்கு, எல்லா அணையும் நிரம்பி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அது அணைகளில் நிரப்புன்னு. மேட்டூர் அணை நிரம்பியே இருக்கணும். வடகிழக்கு பருவமழையும் மேட்டூர் அணை நிரப்பணும். இன்றைக்கு 120 அடி ஆகிட்டுங்க மேட்டூர் அணை. இன்றைக்கு 160 அடியில், அதாவது இன்னொரு 2000 கனஅடி வந்தால் நிரம்பிடும். 2000 கனஅடி 119.8 சொச்சமே நம்ம தான் இருக்குது. 120 அடிக்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வேணும். கிட்டத்தட்ட அந்த 120 அடி அலை தொட்டு கொண்டு இருக்கிறது, அலை மோதி கொண்டிருக்கு. பவானி சாகர் 28 டிஎம்சி இருக்குது, இன்னொரு 4 டிஎம்சி தான் வேணும். எல்லா அணையும் நிரம்பி வடிந்து மீண்டும் நிரம்பி இருக்கு. அமராவதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் வெள்ளப்பெருக்கு. இன்னும் சில இடத்துல அந்த தொப்பம்பட்டி பழனி அருகே இன்னும் பெய்யல, குடிமங்கலத்துக்கிட்ட கொஞ்சம் பெய்யல. உண்மைதான், அதுக்கு இயற்கையாக அது அந்த இடத்துல மட்டும் ஒதுக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆய்வு பண்ணணும். அந்த இடத்துக்கு அது செட் ஆகிறது பொறுத்து அந்த இடத்துல மழை, அந்த நேரத்தில் என்ன செட்டிங்கோ அதுதான். இப்போ ஏற்கனவே வர வேண்டிய மழை டெல்டாவிற்கு ஏன் பெய்யல? டெல்டா மீது ஏறிய பிறகு வடக்கிருந்து வரக்கூடிய குளிர்காற்று சந்தித்திருந்தால் டெல்டாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஏறுவதற்கு முன்பே கடல்ல
வடகிழக்கிலேருந்து வந்த குளிர்காற்று சந்திப்பு கடல்லே கொட்டிடுது, கடல்லே குளிர்வித்து கொட்டுது. அப்போ அந்த காற்று வரல. கணிப்பு அப்போ எங்கே இருந்துச்சு? ஆஸ்திரேலியா பக்கம் திசை மாதிரி இருந்துச்சு. அங்கே இருந்த நிகழ்வானது செயல் இருந்துச்சு. அங்கே போன காற்று இங்கே திரும்பிட்டு அப்போ இடை மறிக்குது அந்த காற்று வந்து. ஆகவே நீண்ட கால வானிலை அறிக்கையில் சரியாக இருக்கும். கோடையில் மழை பொழிகிறதா என்று பாருங்கள். அதிகமாக லானினா அமைப்பும் நெகட்டிவ் வைவோடியும் கடலோட வெப்ப நீரோட்டம், கடல் வெப்பம். நான் என்ன ஒன்று சொல்கிறேங்க, எப்படி சார்லஸ் டார்வின் வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லும் பொழுது எப்படி அவனுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு அலைகள் எழுந்ததோ, அவன் கண்டுபிடிப்புக்கு எதிர்ப்பு குரல் எழுந்ததோ அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கு. ஆனால் அதே போல நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் கடல்ல வெப்பம் இருக்குன்னு நான் சொன்னப்போ இப்ப இருக்கக்கூடிய நிறைய வானிலையாளர்கள் கூட என்கிட்ட வந்து வம்புக்கு வந்தாங்க, சண்டைக்கு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? கடல்ல வெப்பம் இருக்குல்ல, மீன் செத்துப்படாதா சார்? கடல் வெப்பம் தான் சார் ஆவியை கொடுக்குது தண்ணீரிலிருந்து. அந்த ஆவியை தான் காற்று எடுத்துட்டு வந்து மழையா கொடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள கோச்சிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேசுகிறார்கள் எல்லோருமே. இன்றைக்கு 26 டிகிரி 27 28 டிகிரின்னு சொன்னப்பயே வம்பு நட்ட. இன்னைக்கு 31 30 டிகிரி ஆகின்னு போய் இப்போ 29 30 டிகிரியாக இருக்கிறது. இப்போ கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் உள்ளற கடலில் கொச்சியில் போய் கால் வச்சவங்களுக்கு தான் தெரியும். கோவா போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டு நேற்றைக்கு முன்னாடி. கடலில் கால் வச்சா கொதிக்குது, கத்தன்னு இருக்குது. இப்போ கோவா கடல் அனல் காற்றாக இருக்குது. கோவாவில் லட்சத்தீவில் போய் அங்கே ஒரு படகுல போய் கால் வச்சா அங்கே நெருப்பாக இருக்குது தண்ணி, கதப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர். காரணம் என்னென்ன? தண்ணீர் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது, நீரோட்டம் வலுவாக பயணிக்கிறது. 20 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் தண்ணிக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க. நீரை வெப்பத்தை சுமந்து கொண்டு தண்ணீர். இதெல்லாம் நாம் ஆரம்ப சொன்னப்போ என்ன பம்பு எடுத்தார்கள், அப்பையும் என்ன நோகடித்தார்கள், இன்றைக்கும் நோகடித்து கொண்டிருக்கிறார்கள். வானிலை குறித்த எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் என்னை அறிவு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 2-3 பேர் அப்படி பட்டியலை வைத்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கிறது, அவர்களுக்கு புரியும்படி அவர்களே உணர்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இயற்கை அமைப்பை புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் வானிலையாளர்களே தான் நான் சொல்றேன். இன்றைக்கு வானிலைக்கு பயசி உங்க பிள்ளைங்களாம் படிக்க வைக்காதீங்க, கஷ்டம். இவங்கள்ட்ட தப்ப முடியாது, புரிதலே இருக்காது. அடுத்த நிகழ்வு சொல்லிடுறேன், வாங்க விட்டுரும். நான் கடைசி சொல்லிட்டேன். அடுத்த நிகழ்வானது வரக்கூடிய 30 31 ஜனவரி 1 2 தேதிகளில் மழை பொழிவு கொடுக்கும். எங்க சார் கொடுக்கும்? டச்சிங் மட்டும்தாங்க. நல்லா டச் பண்ற இடத்துல தான் நல்ல மழை, ஒரிஜினலாக மழை பெய்யும். பாக்கி எவ்வளவு அதோட ரெக்க விரிக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த நிகழ்வானது எந்த அளவு அது தீவிரம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு அது சுழன்று வந்து மேலே ஏறும் காற்று. அது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அந்த அளவிற்கு அது பெங்களூர் வரை எட்டி பிடிக்கும். எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறது என்று பார்க்க வேண்டும், எந்த அளவிற்கு அது தீவிரம் அடைகிறது என்று பார்க்க வேண்டும். அது எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் நீராவி காற்று அதுக்குள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், குளிர் இடையூறு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அந்த இடத்தில் எதிர் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இன்றைய நிலைமையில் கண்டிப்பாக மழை பொழியும் இடம் உறுதியாக இலங்கை பாதிக்கு மழை பொழிவு தெரிகிறது. அடுத்த இடது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டம், டெல்டாவிலேயே கடலோர டெல்டா, அதுலேயும் தெற்கு டெல்டா, கோடியக்கரை அதிராமப்பட்டினம், அதாவது நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி நல்ல மழை பொழிவை பெறும். கடலோரம் டெல்டா, கடலோரம் தென் கடலோரம் டாப் ரெயின் கிடைக்கும். 30 தொடக்கம், 30 பொழுது விடிந்தோடனே தொடங்கிறாது, கொஞ்சம் தாமதமாக வரலாம், ஆடி அசைஞ்சு தேர் லேஸ்டாக வரலாம், மதியம் கூட ஆகலாம், ராத்திரி கூட ஆகலாம். ஆனால் 30ஆம் தேதிக்குள்ளே தொடங்கும். 31ஆம் தேதி அதிகாலையில் மழை இருந்து கொண்டிருக்கும், 31ஆம் தேதி பகலில் இருந்துட்டு இருக்கும், 1ஆம் தேதி நள்ளிரவும் மழை இருக்கும், 1ஆம் தேதி புத்தாண்டிலும் மழை இருக்கும், 2ஆம் தேதியிலையும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். ஷார்ப்பாக மையம் 31 1ஆம் தேதியை மையமாக வச்சு 30ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் மழை இருக்கும், 31 1ஆம் தேதி மையம் வச்சு. அப்போ தான் இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கு நிகழ்வு இருக்கும். சரி, உள்ளே வந்து பெய்யுமா? டெல்டா உள்ளேயும் பெய்ய வாய்ப்பு இருக்கு, திருச்சி வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்கு, ஈரோடு வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்கு, நீலகிரி வரை கூட எட்ட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வாய்ப்புகள் தான். ஆனால் டெல்டாவில் ஏறி பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பெய்யும்? மயிலாடுதுறை மற்றும் அந்த ஊர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் உண்டு. நான் சொல்றது ஊர்களை சொல்றேன், உள்ள அடக்கிய பகுதி. அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை,
மதுரை, திண்டுக்கல் கூட சேர்த்துக்கலாம். வேண்டாம், இப்போ வேண்டாம், அங்கே மழை கம்மியாக இருக்குது, எதிர்பார்ப்பு இருந்து பெய்யலைன்னா ஏமாற்றம் வந்துடும், வேண்டாம். எதிர்பார்ப்பை வச்சுக்குங்க, வரும்னு தான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. எதிர்பார்ப்பு இருந்து இது ஏமாற்றம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் ஆகிடும். எதிர்பார்ப்பு இல்லாமல் பெய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். மதுரை, தேனி இதற்கு கிழக்கே உள்ள பகுதி எல்லாம் பெய்யும். தேனிக்கு கிழக்கே தெற்கே, மதுரைக்கு கிழக்கே தெற்கே, திண்டுக்கலோட கிழக்கு பகுதிக்கு தெற்கே கிழக்கே, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி அதற்கு கிழக்கே, புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டுமொத்தம், அரியலூர் மாவட்டம் வரை கூட கிடைக்கும். அதே போல் டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை வரைக்கும் அரியலூர், இது உள்ள எல்லா கிழக்கு பகுதி எல்லாமே கடலோர மாவட்டங்கள் கிடைக்கும். சென்னைக்கும் எட்டி பிடித்து மழை குடிக்க வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி, விழுப்புரம் எல்லாத்துக்கும் எட்டி பிடித்து வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு ரெக்கையை விரிக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? அது வரக்கூடிய நாட்களிலே எல்லாம் உறுதிப்படுத்தலாம். எதற்காக முன்கூட்டியே சொல்கிறோம்னா, அறுவடை விவசாயிகள் இருக்கிறார்கள், அந்த நாளில் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். இன்றைக்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொட்டிய மழை, அவலூர்பேட்டையில் மீண்டும் ஏரிகள் உடைக்கும் அளவிற்கு போய் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் செஞ்சி உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலெல்லாம், திருக்கோயிலெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் அறுவடைக்கு அச்சமூட்டும் மழை. நான் அதுக்கு டைம் கொடுத்து இந்த நேரத்தில் அருங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த மழைப்பொழிவு இருக்குது, பார்த்துங்க, கூடுதல் குறைவு இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அறுவடைக்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு சொன்னால்தான் அறுவடை செய்வார்கள். ஆகவே என்னால் லாபம் அடைந்தவர்கள் ஆயிரத்துக்கு லட்சக்கணக்கான பேர். ஆனால் அப்பொழுது யாரும் பேச மாட்டார்கள். ஒரு நிகழ்வு திசை மாறி போய், ஒரு நிகழ்வு போனால் உலகமே எல்லாமே மாறி போன மாதிரி பேசுவார்கள். ஆனால் எல்லா நிகழ்வும் தமிழ்நாட்டிற்கான எல்லா முன்னெச்சரிக்கையும் கொடுத்துருக்கோம். தென் மாவட்டங்களுக்கான வெள்ளப்பெருக்கையும் கொடுத்தோம், வட மாவட்டங்களுக்கான வெள்ளப்பெருக்கையும் கொடுத்தோம். ஏன் அரியலூருக்கும் மயிலாடுதுறைக்கும், ஏன் மணல்மேடு உள்ளிட்ட கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்தது வந்த ஒரே நாளில் 12-13ஆம் தேதி எவ்வளோ மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மழை பொழிந்தது. உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணையில் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பழனியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் 1 லட்சம் போய் அமராவதி ஆறிலே, கரூரிலே கடலில் கலப்பது உங்களுக்கெல்லாம் செய்தித்தாளிலே படிக்கவில்லையா? அல்லது செய்தித்தாள்கள் படிக்கவில்லை என்றால் தொலைக்காட்சி கூட பார்க்க மாட்டீர்களா? இல்லது உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கூடிய கைபேசி, பேஸ்புக்கில் கூட உங்களுக்கு யாரும் போட மாட்டார்களா? உலகமே அறியாமல் தயவு செய்து குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். மாறி போனது ஒரே ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வும் நேற்றைக்கும் இன்றைக்கும் மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. நிகழ்வு உங்கள் ஊர் வழியாக போனால்தான் உங்களுக்கு மழை பெய்யும் என்ற அர்த்தம் அல்ல. அருகிலே இருக்கக்கூடிய ஊர் வழியாக போனால், தெற்கு வழியாக போனதால் மழை பொழிவு கொடுக்கும். ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு மொத்தமே குறைந்த அழுத்த பகுதியாக நேற்று ஏற்படுத்தி கொண்டு தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போய், அரபிக்கடலில் தற்பொழுது மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதி நோக்கி நகர்கிற காரணத்தினால்தான் காற்றே உள்ள நுழைஞ்சிருக்கு. டெல்டாவில் இன்றைக்கு காலையில் தூரல் சாரெல்லாம் வேதாரண்யத்தில் கொடுத்தது. 26, 27 மழை வந்ததா இல்லையா? அடுத்த நிகழ்வும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கோடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொறுத்திருங்கள், கோடையில் மழை பொழிதான் என்று பேரெல்லாம் தெரியும். இப்போ அதிகமாக இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் பேருடன் கைபேசி எண்ணுடன் அறிவிக்க வேண்டிய நிலை வரும். சாதாரணமாக இல்லை, ஓவர் தொல்லை, அறிவு இல்லை என்று சொல்கிறார் என்னை. இதற்கு மேல் இனிமேல் இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். புலம்பு வைக்காதீர்கள், தயவுசெய்து சொல்லிட்டேன். லாபம் அடைந்த பொழுது நன்றி விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கு பேசுறீங்க. அதை முதல்ல நினைச்சு பார்க்கணும். உங்களை எல்லாம் நண்பன் சொல்லி என்னுடைய போன் நம்பர்ல ஆட் பண்ணி வச்சு நீங்க கேட்டப்பெல்லாம் 1000 முறை பதில் சொல்லி இருக்கிறேன், 1000 முறை உங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறேன். இன்றைக்கு நான் விரோதியாக மாறி இருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் விரோதியாக மாறினேன் என்றால், உங்களுக்கு புரிதல் இல்லை, வானிலை குறித்த அறிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறிக்கையுடன். தயவு செய்து உங்களை இதற்கு மேல் தொல்லை செய்ய மாட்டேன். இனிமேல் எனக்கு வானிலை அறிக்கையை மட்டும் படித்துக் கொண்டு போய்விடுகிறேன் என்று ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.